என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, எல்லா இடங்களிலும் மரியன்னைக்கு திருவிழாக்கள் தொடங்கி இருக்கிற நாளில் அதனுடைய உச்சமாக செப்டம்பர் 8ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாட உலகமே காத்து கொண்டிருக்கிறது. இந்த தாய் கொண்டாடப்படுவதற்கு எண்ணற்ற காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று, எப்படி ஆபிரகாம் நம்பிக்கைக்கு விசுவாசத்திற்கு தகப்பன் என்று பெயர் எடுத்தாரோ, அதே போல ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மா மாதம்மாவை பார்த்து சொன்ன விஷயங்கள் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதற்கென்றால், நம்பிக்கை என்பது என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் கரெக்டா ஆணி அடிச்சால போல ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறது. அப்படின்னா என்ன? கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நம்பிக்கை என்பது என்ன? கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த ஒரு ஸ்டேஜ், இந்த ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை எல்லாரும் எளிதில் பெற்று விடுவதில்லை. ஆனால் ஒரு சிலர் தொடர்ச்சியாக கடவுளின் மேல் நம்பிக்கை வைத்து 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 பழகிவிட்டவர்கள். இன்றைக்கு வாசகங்கள் சொல்வது போல, நீதிமான்கள், கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் வாழ்ந்திடுவார்கள். அல்லேலூயா. நீதிமான்களை நீங்கள் ஒருபோதும் ஆண்டவரே கைவிடுவதில்லை. நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையால் வாழ்வடைவார். இப்ப 2 விஷயங்கள் நம் இருதயத்தை வருடுகிறது. நேர்மையாளர், நம்பிக்கையுடையவர். அப்ப நம்பிக்கையுடையவர்கள் நேர்மையாளர்களாக இருப்பார்கள். Those who believe God, they will live a righteous life. நேர்மையோடு வாழ்கிறவர்கள் நம்பிக்கையோடு இருப்பார்கள். தியானத்தில் இப்படி நான் பார்க்கிறேன். ஒரு மனிதன் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் சிறிய கஞ்சா செடி வளர்க்கிறான். ஒரு வாரத்திற்கு முன்பாக ஐடி பட்டதாரி வீட்டுக்குள் வளர்த்ததை கண்டுபிடித்தார்கள். இன்னொருவன் கள்ள நோட்டுகளை அச்சடிக்கிறான் வீட்டில் மறைவாக. இன்னொருவன் இந்திய தேசத்தின் சம்பந்தமான வரைபடங்களை, முக்கியமான நுணுக்கங்களை வெளிநாட்டிற்கு அனுப்புகிற வேலையை செய்கிறார். இவர்கள் எல்லாரும் செழித்திருப்பார்கள் செய்கிற வேலையில் கிடைக்கிற பணத்தில்.
ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் பயத்தில் இருப்பார்கள். இந்த 3 வேலைகளையும் ஒரே நபர் செய்கிறான்னு வச்சுக்கலேன். கஞ்சா செடி வளர்க்கிறவனும், அல்லது கள்ளநோட்டு அடிக்கிறவனும், அல்லது இந்திய துருப்புக்களை வெளிநாட்டுக்கு விற்கிறவனும், இன்னும் ஒரு குற்றத்தையும் ஒருவனே செய்து கொண்டிருக்கிறான் என்று வையுங்களேன். அவன் நிம்மதியாக இருந்திருக்க முடியுமா? ரோட்டில் நீங்கள் போகிற பொழுது இந்த வாசகத்தை பார்த்திருப்பீர்கள். ஸ்பீடு த்ரில்ஸ் பட் கில்ஸ். வேகம் ஒரு விதமான த்ரில்லா இருக்கும், ஆனால் அது கொன்றுவிடும் என்று எழுதியிருப்பார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நேற்றைக்கு நாகும் என்கிற இறைவாக்கினர் சொன்ன சாராம்சங்களை ஒன்றிணைத்தது இன்றைக்கு அபக்கூக் நூலிலிருந்து எழுதப்படுகிறது. அவரும் என்ன சொல்றார்? ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டே இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை ஆண்டவரே. அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தினவர் நீரே. புகலிடமே. இப்படி சொல்றவர், ஏன் ஆண்டவரை எங்களை கஷ்டத்துல விட்டுட்டீங்க? ஏன் எங்களை வேதனையில் விட்டுறீங்க? ஏன் எங்களுடைய துயரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு புலம்புகிற மக்களுடைய சார்பில் அபக்கூக் நிற்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, தரிசனம் நிறைவேறும். காலம் தாமதமாக நடக்காதது போல தோன்றினாலும் தரிசனம் நிறைவேறும். அது நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறது. ஆகவே இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த திருப்பலில் பங்கெடுக்கிற அன்பு சகோதரனை, சகோதரியே, தாய்மார்களே, வாலிபர்களே, வாழ்க்கையில் விடியல் வருமா என்று காத்திருக்கிற என் அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நான் உனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும். என்னுடைய இந்த ஊழியத்தில் ஜெப வாழ்க்கையில் யாருக்காவது ஜெபிக்கும் பொழுது ஒரு தரிசனம் வரும். நானா ரூபீகரிக்கிற ஒன்றல்ல, அந்த தரிசனம் வரும். திருமண தடைகள் வராங்கன்னு வச்சுக்கல, அங்கே அந்த பெண்மணி மணக்கோலத்தில் இருப்பது போல எனக்கு காட்சி வரும். அப்பொழுது நான் சொல்லுவேன், ஆண்டவர் இந்த காட்சியை கொடுக்கிறார். உன் திருமண நாளில் எந்த உடை உடுத்தி இருப்பாய் என்பதையெல்லாம் எனக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார் என்ற பொழுது அவர்களுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும். நான் இதை டைரியில் குறித்து வச்சுக்குவேன். இப்படி ஷோபான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா கல்யாணத்துக்கு, அந்த கல்யாணத்தில் இந்த ட்ரெஸ் அவ போட்டிருக்கிற மாதிரி எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத எழுதி வச்சுக்க. வெகு விரைவில் திருமணம் நடந்த பொழுது அவர்களுடைய திருமண போட்டாவை நான் அனுப்ப சொல்றேன். அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என் தரிசனத்தில் எதை பார்த்தேனோ, என் தரிசனத்தில் எந்த நிறத்தை ஆண்டவர் காட்டினாரோ அதே நிறத்தை அவள் கட்டி இருப்பதை ஒரு முறை அல்ல, பல நிகழ்வுகளில் நான் பார்த்து தரிசனத்தின் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய ஆவியானவர் தரிசனங்கள் வழியாக பேசுகிறாராம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுகிறீர் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? ஒரு இடத்திற்கு போகலாமா போக வேண்டாமா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? இதெல்லாம் நமக்கு இருக்கிற சாதாரணமான ஒரு கேள்வி. ஆனால் நாங்கள் தரிசனத்தை குறித்த வகுப்புகளில் பங்கெடுக்கிற பொழுது இப்படி அந்த குருவானவர் எங்களுக்கு போதிப்பதை நான் கேட்டேன். ஒரு இடத்திற்கு போகலாமா அப்படின்னு ஆண்டவர்கள் ஜெபிக்கும் போது அவர் அடையாளங்களை எப்படி காட்டுவார் அப்படின்னும் போது உதாரணமா சொல்ற விஷயம், ஒரு ரெட் சிக்னல் கிடைக்கும். ரெட் சிக்னல் இருந்தால் ரோட்ல என்ன பண்ணுவீங்க? நின்றுடுவீங்க. ஆரஞ்சு கலர் வந்துச்சுன்னா போகலாம், ஆனால் தாமதியுங்கள். அப்படி அடுத்தது கிரீன் கலர் வந்துருச்சு, பச்சை கலர், போகலாம். இது உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு இடத்திற்கு போகலாமா வேண்டாமா என்பதை பற்றி ஆண்டவர் இப்படி பேசுவார். இந்த தரிசனங்களை பற்றி எனக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் வந்து ஒவ்வொரு காரியத்திலும் நான் தரிசனத்தை கேட்க ஆரம்பித்தேன். உன் முன்னால் அமர்ந்திருக்கிற மனிதனை பற்றி, வலியோடு துடித்திருக்கிற ஒரு பெண்ணை பற்றி, அல்லது வேலையே கிடைக்கவில்லை என்கிற ஒரு வாலிபனை பற்றி,
அல்லது குடும்பத்தில் ஒரே பிரச்சனை என்று சொல்லுகிற ஒரு குடும்பத்தை பற்றி வெளிப்பாடுகளை உடனடியாக ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நன்மைகளின் தேவனாகி அவர் தரிசனத்தின் வழியாக அவர் பேசுகிறார், சுட்டி காட்டுகிறார். அல்லேலூயா. சில இடங்களுக்கு சுட்டு போட்டாலும் போகக்கூடாது என்கிறார். சில இடங்களுக்கு பணத்தை கொட்டி தருகிறோம் வாருங்கள் என்கிற பொழுதும் அந்த இடத்தை மிதிக்க கூடாது என்கிறார். சில இடங்களில் உடனடியாக புறப்படு என்று சாயந்தரம் இருட்டின பிற்பாடும் என்னை விரட்டிய தரிசனங்கள் உண்டு. ஓடுவேன். எந்த மருத்துவமனை எங்கு யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஓடி போகும்போது கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது யாருக்காக ஆண்டவர் என்னை விரட்டி அனுப்பினாரோ அவர்கள் எதிர்கொண்டு வந்து, ஃபாதர் நீங்க எப்படி இங்க, உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். அவர் கதறின கதறல்கள் என் நினைவில் இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு தரிசனத்தை கேளுங்க. என் வாழ்க்கை இப்படி இருக்குப்பா, நின்று போச்சு, எனக்கு தரிசனத்தை கொடுங்க. என்ன தரிசனம்? நான் ஜெபிக்கிறேன், பாடுறேன், துதிக்கிறேன், திருப்பலியில் பங்கெடுக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு தரிசனம் இல்லை. இயேசப்பா வாழ்க்கையில இந்த தரிசனம் பயங்கரமா வேலை செய்தது நீங்கள் பார்க்கலாம். பாருங்களேன், வட்டி கட்டணுமா வேண்டாமா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, செசாருக்குரியதை செசாரு கொடு, கடவுளுக்குரிய கடவுளுக்கு கொடுன்னு சொல்லி, பேதுரு போ மீன் பிடி, அந்த மீன் பிடிக்கிறதுல முதல் மீனுடைய வாயை திற, அதன் வாயில் உனக்கொன்றும் எனக்கொன்றுமாய் இருக்கும் நாணயங்கள் என்று சொன்னார். பேதுரு போய் மீன் பிடிக்கும் பொழுது அவர் பிடித்த மீன்களில் முதல் மீன் வாயை திறந்தா அதுல இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து இரவு ராபோஜன விழாவை கொண்டாட எங்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சீடர்கள் கேட்ட பொழுது, நீங்கள் போங்கள், ஒரு கழுதை கட்டி இருப்பதை காண்பீர்கள், அதை அவிழுங்கள், அப்பொழுது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் போதகருக்கு தேவை என்று சொல்லுங்கள். அப்படியே நிறைவேறு. ஒருவன் தோளில் தண்ணீர் சுமந்து கொண்டு வருவதை காண்பீர்கள், போதகர் இரவு ராபோஜன உணவை உட்கொள்ள உங்கள் அறையை கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் ஒரு அறையை காண்பிப்பான், அங்கே ஏற்பாடு செய்யுங்கள். பேதுரு, நீ என்னை விட்டு போக மாட்டாய் என்று சொல்லுகிறாய், இன்று இரவே கோழி 2 முறை கூவுவதற்கு முன்பாக நீ என்னை 3 முறை மறுதலித்திருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை கூட அவர் உயர்த்தி பிடிக்கும் பொழுதே ஒரு தரிசனம் அவருக்கு இருந்தது. இந்த 5000 பேர் சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிட்டு மீதம் இருக்கும். சீடர்களை தெரிந்தெடுத்திற்கு முன்பாக ஜெபிக்கிறார். உங்களுக்கு தெரியுமல்லவா, 72 பேர் இருந்தார்கள். அவர்களில் 12 பேரை தன்னுடைய சொந்த சீடர்களாக தெரிந்தெடுக்கிறார். அவருடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுறார். ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் 72 பேர் நிற்கிறாங்க. அவர்களில் மத்தேயு வா, மார்க்கு வா, யோவான் வா என்று பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுஸ் என்கிற ஒருவர் வந்த பொழுது, நீ அத்திமரத்தின் கீழ் அமர்ந்திருந்த பொழுதே நான் உன்னை கண்டேன் என்றார். ஆகவே கண்டுபிடிங்கள், கடவுளோடு நெருங்கிய உறவு இருக்கிறவர்களுக்கு இந்த தரிசன வரம் கிடைக்கிறது. தரிசன வரம், காண்கிற வரம். பேதுரு வாழ்க்கையில் இந்த தரிசன வரம் எப்படி வேலை செய்தது? அப்போஸ்தலர் பணியில் பேதுருவை ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்றார். சீச்சி, நான் போக மாட்டேன், அவர்களெல்லாம் அந்நியர்கள், அந்நிய மக்கள், அவர்களிடத்துல நான் போக மாட்டேன் அப்படி பிடிவாதமாக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அவர் இரவில் ஒரு காட்சியை கொடுக்கிறார். அப்படியே ஒரு பெரிய பெட்ஷீட்டில் மிருகங்கள் எல்லாம் இறங்குகிறது, நிறைய மிருகம் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், எழுந்து அடித்து சாப்பிடு. அப்ப பேதுரு சொல்றார், சீச்சி, இதெல்லாம் அருவருப்பு, தீட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நான் நல்லது என்று சொல்லுவதை நீ தீட்டு என்று சொல்கிறாயா அப்படின்னு எச்சரிக்கிறார். அப்ப ஆண்டவர் தீட்டுன்னு யாரையும் பார்க்கல, அந்நியர்கள் யாரும் பார்க்கல, தீண்டத்தகாதல் யாரும் பார்க்கல, எல்லாரையும் அவர் தான் படைச்சார் என்கிற தரிசனத்தை கொடுத்த பிற்பாடு
பேதுருவுடைய வாழ்க்கை மாறி போகிறது. பேதுருவுடைய மனநிலை மாறி போகிறது. அல்லேலூயா. அடியனுடைய குரு பட்டாபிஷேகத்திற்கு போராடி குருத்துவத்தை அடைந்தேன். நாளைக்கு குருத்துவம்னா இன்னைக்கு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் போன சூழ்நிலை. சொன்னால் நம்ப மாட்டீர்கள். மண்டபம் தயாராக இல்லை, பாடகர் குழு தயாராக இல்லை, உணவு என்ன சமைக்க வேண்டும், எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் தயாராக இல்லை. வருகிறவர் போகிறவர்கள் எங்கே தங்க வைக்க வேண்டும் தயாராக இல்லை. தனித்து விடப்பட்டேன். எனக்கு உதவி செய்ய வேண்டிய குருக்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார்கள். எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற என்னுடைய சகோதரரோ மிகுந்த ஏழை. தனித்து விடப்பட்டேன். மாலை 5 மணி வரைக்கும் எந்த முகாந்திரமும் இல்லை. மழை வருவதற்கான முகாந்திரம் மேகம் அல்லவா, அப்படி எதுவுமே இல்லை. முட்டி மோதி வேதனையில் உட்கார்ந்து இருக்கிறேன். நாளைக்கு காலையில 11 மணிக்கு பூசை, என்ன பண்றது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். வார்த்தை வழியா. விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆண்டவர் உனக்காக போரிடுவார், நீ அமைதியாயிரு என்றார். இந்த வார்த்தை என் உள்ளத்தை அமைதிப்படுத்தியது. நல்ல பாருங்க, ஜெபத்தில் தரிசனத்தை கேளுங்க. நாங்கள் பிரேயர் குரூப்ல இருந்த பொழுது சாமியாருக்கு நான் படிக்கவே இல்லை. அப்போ ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போகிறோம், பெசன் நகர் என்கிற இடத்துக்கு. அங்கே ஜெபத்தில் இருக்கிற ஒரு அம்மா, நீ சாமியார் ஆவப்பா 2017 அப்படின்னு சொல்லுது. நான் அப்பொழுது ஐடி படித்து விட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் போய் புரட்டும் உருட்டு அப்படின்னு நினைச்சேன். ஆனால் 2017 நான் குரு பட்டாபிஷேகத்தை பெறுகிற பொழுது ஆண்டவர் அந்த பெண்ணையே அந்த இடத்திற்கு கொண்டு வந்துட்டான். ஃபாதர், நான் சொன்னேன் இல்லை ஆண்டவரே, ஒரு பெண்ணுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து வெளிப்படுத்துகிறீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்து போன எலும்புகள் இருக்கிற பொழுது இது உயிர் பெறக்கூடுமா என்று ஆண்டவர் கேட்க, அந்த ஊழியன் எசேக்கியேல் என்ன சொன்னார்? உமக்கு தெரியும் ஆண்டவர். அப்ப நல்லா எழுதி வச்சுக்கங்க. கடவுள் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது ஊழியக்காரன் யார் ஒருவன் நேர்மையுள்ளவனாக இருக்கிறானோ அந்த நேர்மையுள்ளவனுடைய இருதயத்தில் கடவுள் நம்பிக்கை கொடுக்கிறார். அல்லேலூயா. நேர்மையாளவர்களுடைய இருதயத்தில் நம்பிக்கை கொடுக்கிறார். எல்லாருக்கும் நம்பிக்கை வராது, எல்லாருக்கும் நம்பிக்கை வராது. மீண்டும் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துவிடார். நேர்மையாளருடைய இருதயத்தில் ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறார். ஆகவே நேர்மையாளர்கள் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர். இந்த நேர்மையாளருடைய இருதயத்தில் கடவுள் வார்த்தையை கொடுப்பார், தரிசனத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த கரிஸ்மேட்டிக் ஜெபத்துல கவுன்சிலிங் வர்றவங்களுக்கு நம்ம பேசி அனுப்புறதை விட தரிசனத்தை நீங்கள் ஜெபித்து கவலைப்படாதீர்கள், இந்த நாளில் அல்லது இப்படிப்பட்ட ஒரு குழந்தை அல்லது இப்படி உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், உங்களுடைய வார்த்தை அல்ல தரிசனத்தை பெற்று சொல்வீர்கள் என்றால் அது எவ்வளவு ஆசீர்வாதமாய் அவர்களுக்கு மாறும். ஆந்திராவில் 7 வருடத்திற்கு முன்பாக வீட்டை விட்டு ஓடி போன மகன், அவன் திரும்ப வரவில்லை என்கிற துக்கத்தில் தாய் வந்து அழுகிறார். அந்த நாட்களிலும் சரி, இந்த நாட்களிலும் அந்த தாய் வந்து அழுகிற பொழுது 7 வருடத்திற்கு முன்பு காணா போன மகனை என்னத்தை தான் சொல்லி ஆறுதல் படுத்துறது? என்னத்தை சொல்றது? பொய் சொல்றதா? என்ன சொல்றது? ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசினார், இன்னும் 7 நாட்களில் அவன் இங்கே இருப்பான். என்னது? 7 வருடமாய் காணாமல் போனவன் 7 நாட்கள் அங்கே இருப்பானா? சொல்லுகிற எனக்கு ஓவரா தெரியல, ஏன்னா அது அபிஷேகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை. அந்த தாய் சொன்னார், எப்படி நிகழும், எப்படி நிகழும்? அவள் போனாள்.
அடுத்த வாரம் தன் மகனை கூட்டிக் கொண்டு வந்திருந்தான். சற்று புத்தி பேதலித்தவன் போல, நோயாளி போல அவன் காணப்பட்டான். எங்கே போன? ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் அது என்ன? வாரணாசி. வாரணாசிக்கு போனேன். அங்கே போய் அங்கே நடக்கிற மத சம்பிரதாயங்களில் மூழ்கி அதுதான் எனக்கு வீடு என்று இருந்து விட்டேன். பின்பு ஏன் இப்படி வந்தார்? ஐயோ, கவனிங்களேன், அன்னைக்கு நாங்கள் ஜெபித்த நாளில் அவனுக்கு தன் வீட்டை பற்றி நினைவு வந்ததான். எனக்கு ஒரு அம்மா இருக்காங்களே, லூக்கா 15:17 எப்படி ஊதாரி மகனுக்கு அவனுக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க, அந்த வீட்டில் நிறைய வேலையாட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போதுமான உணவு இருக்குது, நான் ஏன் இங்க பட்டினியில சாகணும்னு சொன்னாங்களே, அதே போல எனக்கு ஒரு வீடு இருக்கு இல்லையா, எங்க அம்மா இருக்கிறாங்க இல்லையா, எங்க ஊர் இது இல்லையா அப்படின்ட்டு 7 நாட்களுக்குள் அவன் வந்து சேர்ந்தான். இது என் கண்களால் நான் பார்த்த அற்புதங்களில் மிகப்பெரியது. இதை நான் சாட்சியாக சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் அது உங்க நாக்குல வெளிப்படும். என்னடா வாழ்க்கை, நான் என்னதான் இது அப்படி இது அப்படின்னும் போது இந்த நாக்குல தரிசனம் பேசல, பிசாசு உட்கார்ந்து கொண்டு உன்னை பலவீனப்படுத்துகிற அந்த தரிசனம், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுமோ, என் வாழ்க்கை அப்படி ஆயிடுமோ, குழந்தை பெறாமையே செத்துடணும், என் வீட்டுக்காரர் இன்னொருத்து கூட போயிடுவாங்களோ, எங்க குடும்பத்துல வீட்டை விற்க வேண்டி வருமோ, வேலை எல்லாமே நான் இருந்துருவனும். இதெல்லாம் தரிசனம் இல்லை. இது தரிசனத்திற்கு எதிரான பிசாசுடைய நெருப்புக்கான அழிவிற்குரிய காரியங்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? தரிசனம் நிறைவேறும்பா, கண்டிப்பாக நிறைவேறும். நிறைவேறுவதற்காக அது காத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில் நாம் இதை பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே. அபக்குக் நூல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். காட்சியை எழுதுவே, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கவனும் பலகைகளில் தெரிவாய் எழுதிவை. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கிறது, முடிவை நோக்கி விரைந்து செல்கிறது, ஒரு நாளும் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. அல்லேலூயா. இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராக இருப்பர். பாருங்களேன் கனெக்ஷன். இப்படி ஆண்டவருடைய தரிசனத்தை நம்பாதவங்க உள்ளத்தில் நேர்மையற்றவர்களா இருப்பாங்க. உள்ளத்தில் நேர்மை உள்ளவர்களோ நம்பிக்கையோடு இருப்பார்கள். இதுதான் இந்த முதல் வாசகத்தினுடைய மிகப்பெரிய ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. நீ கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறியா, உண்மையான நம்பிக்கை வச்சிருக்கிறியா, காத்திருக்க உனக்கு சக்தி இருக்கும், காத்திருக்கிற மகிழ்ச்சி இருக்கும், அவர் கொடுக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்கிற மகிமை இருக்கும். அல்லேலூயா. அதே உன் உள்ளத்துல நேர்மை இல்லை அப்படின்னா, உன் பார்வையிலே திருட்டுத்தனம் தெரியுது, நீ செய்யற ஒவ்வொரு வேலையும் சூட்சமும் தெரியுது, சூதுவாது நிறைஞ்சவனா இருக்க. சூதுவாதுனா என்னன்னா, எதை செஞ்சாலும் எனக்கு என்ன கிடைக்கும், எதை செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, சூதுவாது. சூதுவாது. பழைய கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு தேவதை வந்து ஒருவனுக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, அவன் வந்து எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்றான். அது 2 மடங்கா கொடுக்குது அந்த தேவதை. இந்த விஷயத்தை பார்க்கிற அவனுடைய நண்பன், எப்படி உனக்கு இது கிடைக்குது? இது மாதிரி ஒரு தேவதை வந்துச்சு, நான் கேட்கறதுனா 2 மடங்கா கொடுத்துச்சு அப்படின்னா. இவன் பார்த்தா அந்த தேவதை வர்ற இடத்துல போய் இருந்து தேவதையை சந்திச்சா, உனக்கு என்ன வேணும், என் ஒரு கண்ணு குருடாயிடணும் அப்படின்னு சொன்னான். 2 கண்ணு குருடா போச்சு. ஒருவனுக்கு இந்த கதையினுடைய சிறிய திருத்தம், அவனுக்கு என்ன கிடைக்குதோ அவனுடைய நண்பனுக்கும் கிடைக்கும். அதுதான் வரம். இவன் கேட்க கேட்க நண்பனுக்கு எல்லாமே கிடைக்குது. இப்ப இவன் போறான் அந்த தேவதை கிட்ட, நம்ம கேட்கறதுலாம் நண்பனுக்கு கிடைக்கும் இல்லையா. இவன் கேட்டான், என் கண்ணு ஒரு கண்ணு நொல்லையாயிடணும், அப்போ ஃப்ரெண்டுக்கு 2 கண்ணு நொல்லையாகும் அப்படின்னு கேட்டான். ஆகவே நான் சில பேரிடத்தில் இப்படி கேட்பேன், என்ன நினைக்கிறீங்க,
இந்த சென்டரை பற்றி இதை பற்றிலாம் என்று சிறிதளவு கேட்பேன். அப்போ அவர்கள் சொல்லுகிற விஷயங்களை ஆழத்தில் எடுத்துக்கொள்வேன். உள்ளத்தில் நேர்மை இல்லாதவர்கள், where there is no truth in the person, அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இந்த பால் கறக்க போகும்போது மாடு எட்டி விடும் பார்த்தீங்களா, அப்புறம் காலை கட்டிட்டு பால் கறப்பாங்க, அடம்பிடிக்கிற மாடு. ஆனால் சில மாடுகள் பாருங்களேன், அது உணர்கிறதோ என்னவோ, அது எஜமானுக்கு நல்ல பால் கொடுக்கும். உங்களுக்கு தெரியுமா, பால் கொடுக்கக்கூடாது என்று மாடு நினைத்து விட்டால் பால் சுரக்காதான். அப்போ மடி நிறைய பால் தன் எஜமானனுக்கு கொடுக்கும், தன் பிள்ளைக்கு கொடுக்கும். அதுபோல நேர்மையற்றவர்கள் உள்ளத்திலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. இன்னைக்கு வசனம் சொல்லுது, அபக்குக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நேர்மையாளர்களோ நம்புவர், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையால் வாழ்வர், ஆனால் நம்பாதவரோ உள்ளத்தில் நேர்மையற்றவராகவே இருப்பார். இதை இன்னும் எளிமையான முறையில் சொல்லணும்னா, தனக்குள்ளே என்ன சொல்ற பாவத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களையும் அப்படித்தான் பார்ப்பான். இங்கே வருகிற ஒரு சகோதரி இருக்கிறாங்க, வரும்போதுலாம் போ, யாரோ ஒரு அம்மா சொல்லுவாங்களாம், போ அங்கே நல்ல 4 பேர் இருக்காங்கன்னு பேசுறது போறியா, போ அப்படின்னு. கணவனை இழந்தவள் அவள். அப்போ எதிர் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, அப்பா கணவனை இழந்துட்டு உனக்கு இப்படி கலர் புடவை தேவைப்படுதோ அப்படி சொல்லுவாங்க. நல்ல நாளுக்கு ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது ரங்கோலி போடுவோம்னு சொன்னால், ஐயோ இன்னைக்கு யார் வரான்ட்டு இப்படிலாம் போட்டு வச்சிருக்காங்களோ. வார்த்தைக்கு வார்த்தை. ஃபோன் பேசினா யார் கூட தான் பேசிட்டு இருக்கியோ, சிரிச்சு. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் சொல்ல கேட்டு மனம் வருந்தி அந்த சகோதரி சொல்லும் பொழுது நான் கேட்டேன், ஒருவேளை உன்னை சொல்லுகிறவள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவளா இருந்திருப்பாளோ? ஆமா, மஞ்ச கமல வந்தவனுக்கு எல்லாம் மஞ்சளாய் தெரிவது போல தன்னிலே குற்றமுடையவர்கள் அந்த குற்றத்தை மற்றவர்களில் காண்பார்கள். இங்கிலீஷில் இதை செல்ஃப் ப்ரொஜெக்ஷன் என்று சொல்வார்கள். தங்களிடத்தில் இருப்பதை மற்றவர்களிடத்தில் காண்பார்கள். அவங்க 2 பேரும் நின்று பேசுறாங்களே, அதுவாகத்தான் இருக்கும். ஏன்னா நான் 2 பேரும் அப்படிதான், அதை பத்தி தான் பேசுவேன். அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்களே, அவங்க இதை தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா நான் தனித்து இருக்கும்போது எதை பண்ணேனோ அவர்கள். 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, என்னை பத்தி தானே பேசுனீங்க. சந்தேகம். உள்ளத்தில் நேர்மையற்றோர் நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள், உள்ளத்தில் நேர்மையுடையவரோ நம்பிக்கையோடு இருப்பார்கள். நல்லது செய்யுங்க, நல்லது செய்வோம். அப்போ நான் இது மூலிகை செடிக்கு பதிலாக அந்த என்ன சொல்றதுப்பா, ட்ரக்ஸ் செடியை வளர்க்குறேன், கஞ்சாவை வளர்க்குறேன், கரன்சி நோட்டை அடிக்கிறேன், இந்திய தேச துருப்புச் சீட்டுகளை கொண்டு போய் கொடுக்குறேன், என்னால் நிம்மதி இருக்க முடியாது. வெளியில் போக மாட்டேன், தலையை காட்ட மாட்டேன், இப்படியே தான் இருந்துவார், இப்படி தான் இருப்பேன். யாராவது உன்னை பார்த்தா கூட அவங்க கண்ணில் என்ன என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, என்னை பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்களோ, என்னை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ. பயத்திலும் பதட்டத்திலும் வாழ்வான். ஆனால் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றவர்களோ அந்த தரிசனத்தை முன்வச்சு போவாங்க. இது ஆபிரகாமுக்கு பொருந்தும், கிதியோனுக்கு பொருந்தும், தாவீதுக்கு பொருந்தும், நல்லவர்களுக்கெல்லாம் பொருந்தும். அவர்கள் கடவுளை முன்னிறுத்தி அவர்கள் கடந்து செல்வார்கள். பேதுரு கடல் மீது நடந்த பொழுது தரிசனமாக இயேசு இருந்தார். இயேசுவே என் தரிசனம், இயேசுவே என் நம்பிக்கை. அல்லேலூயா. இன்றைக்கு திருப்பாடல்களில் திருப்பாடல் 9ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்குது. 9ஆம் வசனம், ஒடுக்கப்பட்டோருக்கு ஆண்டவரே அடைக்கல், நெருக்கடியான வேலைகளில் புகலிடம் அவரே.
உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவரை நீர் கைவிடுவதில்லை. Praise the Lord. Praise the Lord. அவரை நம்புங்க. ஒரு முறை ஒரு நாளைக்கு 100 முறையாவது உம்மை நம்புகிறேன் இயேசுவே, உம்மை போற்றுகிறேன் இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. ஒரு நாள் ஒரு பாப்பாவுக்கு டெங்கு ஃபீவர், சாக கிடக்கிறான். மருத்துவமனையிலிருந்து அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. பிரதர், என் மகளுக்காக ப்ரேயர் பண்ணுவீங்களா, ரொம்ப சீரியஸாக இருக்கா, டாக்டர்களும் முடியாதுன்ற நிலையில் இருக்கிறாங்க, செபி. எங்கேம்மா இருக்கிறீங்க? ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். அப்போ நான் செபிக்கும்போது மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்காதா? இல்லை, நீங்கள் செபிங்க. பொண்ணுகிட்ட ஃபோனை கொடுங்க. பாப்பா, நீ இப்படி செபி, நான் இயேசுவுக்கு சொந்தமானவர், இயேசுவின் ரத்தம் என் மேலே இருக்கிறது, நான் இயேசுவை நம்புகிறேன், என்னை விட்டு போ ஜுரமே வெளியிலே என்று சொன்னேன். ஜெபம் முடிந்து ஒரு அரை மணி நேரத்தில் டாக்டர் வந்திருக்கிறார், செக் பண்ணியிருக்கிறார். அந்த ஜுரம் மாயமாக இருந்ததாம். அப்பொழுது அந்த பெண்ணினுடைய தாயார் ஃபோன் பண்ணி, பிரதர் ரொம்ப நன்றி, என் குழந்தைக்கு பூரண சுகம் அடைந்து வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ பேசும்போதுதான் அந்த பெண்மணி வேறு யாரும் அல்ல, என் சொந்த 2வது அண்ணனுடைய மனைவி என்பதை நான் அறிந்தேன். நீங்களா? அவங்க பெந்தகோஸ்காரங்க, எங்க பிரதர்ஸ் தான் யாரோ என்னுடைய அப்படின்னு நினைச்சு இந்த நம்பருக்கு அடிச்சேன். நீங்களா தம்பி? அப்பொழுது நான் பிரதர் தான். ஆகிய ஒரு பிரதர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் தரிசனத்தை கொடுக்கிறேன். அல்ல, நீ ஆண்டவருடைய மகள் சொல்லு, இயேசுவின் ரத்தம் என் மீது இருக்கிறது என்று சொல், இந்த ஜுரம் என்னை விட்டு அகல கடவுது என்று சொல். அவள் சொன்னாள். அந்த ஜுரம் நீங்கி போனது. இயேசுவானவர் கட்டு கதையல்ல, கற்பனையில் உருவானவர் அல்ல, நிஜம். அவர் பெயரை சொல்லும் பொழுதே அற்புதம், அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற பொழுதே விடுதலை. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தை கையில் எடுத்து ஜெபிப்பவர்களுக்கு வெற்றி, விஜயம். அனைத்தையும் தாண்டி தரிசனத்தோடு காத்திருப்பது, தரிசனத்தோடு காத்திருப்பது. நீங்கள் காத்திருந்து பலனடைகிறவர்களாக இருக்க, உங்கள் தரிசனம் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு இருக்க. அல்லேலூயா. உன் கருவறை நிரப்பப்படும், உன் வீட்டினுடைய வாய்க்கால்கள் நிறைக்கப்படும். காற்றை காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். Faith is something beyond the imagination. நம் அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நாம் இன்னைக்கு ஜெபிக்கணும். இன்னைக்கு நற்செய்தியில் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு, பேய் பிடித்த ஒரு மகன், அவனை சீடர்களிடத்துல கொண்டு வராங்க. அந்த சீடர்களால் அந்த பேயை விரட்ட முடியவில்லை. ஆகவே அந்த தகப்பன் மகனை கூட்டிக் கொண்டு போயிட்டு இயேசு இருந்தபோது கூட்டிட்டு வராரு. வந்து, உங்கள் சீடர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் குணப்படுத்த முடியவில்லை என்று சொல்கிறார். He complained about the disciples. இயேசு என்ன நினைச்சாரு? நம்ம கூட இத்தனை நாள் இருந்தாங்களே, இத்தனை போதனைகளை கொடுத்தோமே, இத்தனை நல்ல உபதேசங்களை செய்தோமே, அருகிலிருந்து எப்படி ஜெபித்தேன், எப்படி விசுவாச அறிக்கையிட்டேன், எப்படி அடையாளங்களை செய்தேன் என்பதை பார்த்தார்களே. ஆகவே என் சீடர்கள் அப்படி செய்திருப்பார்கள் என்று நினைத்த பொழுது இயேசு வந்தால் அவர்களால் செய்ய முடியவில்லை என்கிற ரிப்போர்ட். அவர் என்ன சொன்னாரு? 15ஆம் வசனம், நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, சீடர்களை பார்த்து. Being with Jesus but not understanding about Jesus, listening to Jesus but not believing Jesus, watching everything what Jesus doing but they not inculcate anything. எதுவுமே உள்வாங்கல, எதுவுமே உள்வாங்கல. தாளந்தை அப்படியே மூடி வச்சவன் போல அவர்கள் எதுவுமே உள்வாங்கல. இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கவில்லை. இயேசு சொன்னார், நம்பிக்கையற்ற.
அவர் பயன்படுத்திய வார்த்தை நம்பிக்கையற்ற. யாரெல்லாம் வாழ்க்கையில தோத்து போயிட்டு நினைச்சு வேதனைப்படுறீங்களோ, நமக்கான வார்த்தை நம்பிக்கையற்றவர்கள். அந்த நம்பிக்கை இல்லாததுனால சீரழிந்து போனவர்கள். அப்ப இயேசுவோட சும்மா சுத்திட்டு கிடக்காங்க. அவர் பார்க்க ஜனங்கள் வராங்க, இப்படி வருது, அதனால பிரேயர் நடத்துறார், ப்ரீச்சிங் பண்றார். இவங்களும் நாங்களும் இயேசு சீடர் சொல்லிக்கிறாங்க தவிர அதை தாண்டி அவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளோ கடுமையான வார்த்தையை சொல்லிட்டார். எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்கும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும். How long I will be with you? How long I bear you? ஆகவே அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடித்துக் கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. ஒரே ஒரு வார்த்தை, கடிந்து கொண்டான், போ, அவனை விட்டு போனது. Not long prayer, not uttering many words. உள்ள நம்பிக்கை இருக்கணும். மலையை பார்த்து பெயர்ந்து போனாலும் போவோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தடைகள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள் இருக்கிறீர்களே, நம்பிக்கையற்ற மனநிலையில், நேர்மையற்ற மனநிலையில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்போஸ்தலருக்கு என்ன நடந்துச்சோ, அவர்களால் பிசாசை ஓட்ட முடியவில்லையோ, நம்மாலும் உங்களாலும் முடியாது. அது சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு மலையை பெருக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கிறது. அப்ப என்ன தேவை? நம்பிக்கை, 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 நம்பிக்கை. விசுவாச அறிக்கை. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த தேவனை விசுவசிக்கிறேன், நம்புகிறேன். அவர் உயிரோடு இருக்கிறதை நம்புகிறேன், உயிரோடு எழுந்ததை நம்புகிறேன், திரும்பி வரப்போகிறதை நம்புகிறேன், என்னோடு இருப்பதை நம்புகிறேன், நான் கேட்பதை அவர் கொடுப்பார் என்பதை நம்புகிறேன், அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்புகிறேன், அவர் எனக்காக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் மத்தேயு 17 கடைசி 20ஆம் வசனத்தை வாசிப்போமா? இயேசு அவர்களை பார்த்து 18, 19 கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவரை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, பப்ளிக்கா கேட்ட அசிங்கமா போயிடுமே, தனியா வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை? நீங்க பேயெல்லாம் ஓட்ட வேண்டாம், உங்ககிட்ட இருக்கிற துர்குணங்களை ஏன் ஓட்ட முடியல? உங்க பிரச்சனைகளை உங்களால் ஏன் ஜெயிக்க முடியல? தொடர்ந்து வாசிப்போம். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான், உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். குறிச்சு வச்சுக்கோங்க. நம்முடைய லைஃப்ல அற்புதங்கள் நடக்காமல் இருப்பதும், அல்லது நாம் மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய முடியாமல் இருப்பதும் காரணம் நம்பிக்கை குறைவு. அவங்கள சீடர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள், ஆனா இயேசுவோடு இல்லை. இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டவர்கள், ஆனால் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. இயேசு பண்றதெல்லாம் பார்த்தாங்கதான், ஆனால் அவர்கள் பார்க்கவில்லை. எல்லாவற்றையும் அவர்கள் ஊன கண்களால், ஊன செவிகளால் கேட்டு பார்த்தார்கள். ஆவிக்குரிய கண்களில் இயேசு யார்? பேய் கண்டுபிடிச்சது, நீ உயிருள்ள கடவுளுடைய மகன். இவங்க கண்டுபிடிக்கல. இன்றைக்கும் பிறப்பிலேயே கிறிஸ்தவர்கள், இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்கள், கோயிலுக்கு போறவங்க, ஆனா பஸ் செக் யுவர் ஃபெய்த் லெவல் எவ்வளோ இருக்கு, உன் பிபி எவ்வளோ இருக்கு, சுகர் எவ்வளோ இருக்கு, கொலஸ்ட்ரால் எவ்வளோன்னு செக் பண்றியே, உன்னுடைய நம்பிக்கை அளவை பரிசோதித்து பார். ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி நம்பிக்கையோடு ஜெயிக்க முடிகிறது என்பது பார். உங்கள் ஜெபத்தில் உற்சாகம் இருக்குதான் பார். உங்களுடைய அறிக்கையிடுதலில் உண்மை இருக்குதான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்படி உண்மையோடு அறிக்கையிட்டால் மலைகளும் பெயர்ந்து போகும், உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என்றார். இந்த நாளில் அன்புக்குரியவர்களே, கடவுள் உங்களை கைவிட மாட்டார்.
அதே சமயம் நீங்கள் கடவுளுக்குள் உங்களை வளர்த்து கொள்ள தவறிவிடக்கூடாது. தனியா வளர்த்துக்குங்க. சில படங்களில் பார்க்கலாம், கராத்தா உள்ள கத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆடு மேய்க்கிறவன் ஜன்னல்ல இருந்து பார்ப்பான். ஒரு குறிப்பிட்ட நாளில் போட்டி வருகிற பொழுது நானும் கலந்துக்கிட்டோமான்னு கேட்பான். நீ எங்க வந்த? கலந்துக்கிறையா அப்படின்னு. சரி அப்படின்னு பார்த்தா எல்லா ஸ்கில்லும் நல்லா வளர்ந்துருப்பான். எப்படி கத்துக்கிட்ட? ஜன்னல்ல இருந்து பார்த்தேன். சில பேர் நாட்டியமும் அப்படித்தான் கற்றுக்கொள்வார்கள். அப்ப அறைக்குள் இருந்தவர்கள் கற்றுக்கொள்ளல, அறைக்கு வெளியில் சில சமயங்களில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்குள் இருக்கிற நம்பிக்கை விட கிறிஸ்தவர் அல்லாதவரிடத்தில் நம்பிக்கை அதிகமாய் காணப்படும். நாம் மிரட்சி அடைவோம் அவருடைய நம்பிக்கை குறித்து. ஆகவே நம் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறபடி கனவுகள், காட்சிகள் காத்திருக்கின்றன. சீக்கிரம் நடக்கும். காலம் தாமதிக்கிற மாதிரி இருக்கு, அது நடந்தே தீரும். ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய தரிசனங்கள் நிறைவேறும். நீங்கள் மனதில் வச்சிருக்கிற ஆசைகள் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அது நிறைவேறும். நீங்கள் அந்த தரிசனத்தில் உங்களை பாருங்க. ஒரு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பாருங்க. ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றுட்ட மாதிரி பாருங்க. உங்க மடியில குழந்தை இருப்பதை போல பாருங்க. வேலை கிடைச்சி வீட்டில் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கிற மாதிரி நீங்கள் செவிங்க. தரிசனம் நீங்களாக உருவாக்கலாம், கடவுளும் கொடுக்கலாம். ஆழமாய் செவிங்க. அல்லேலூயா. நான் போவேன், ஆண்டவருடைய ஆடையை தொடுவேன், சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்பது இவள் உருவாக்கிய தரிசனம். அது நிறைவேறுகிறது. ஆண்டவரே கொடுக்கிற தரிசனம். நீ போ, பானை வயிற்றில் கட்டிக்கொள், ஒரு கையில் தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு இன்னொரு கையில் வாளை ஏந்தி கொண்டு யெகோவா இறைவனுக்கு வெற்றி, கெதியோனுக்கு வெற்றி என்று எக்காலம் ஊது என்று சொன்னார். கடவுள் கொடுக்கிற தரிசனம். அந்த எக்காலத்தை ஊதி அவர்கள் துதித்த பொழுது எதிராளிகள் விழுந்து போனார்கள். நீயும் கடவுளும், உன் தரிசனமும் கடவுளுடைய தரிசனமும், உன் ஜெபமும் கடவுளுடைய பதிலும் இணைந்து விட்டால் மலைகள் காணாமல் போகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடைசியாக ஒரே ஒரு கதை. ஒரு பெரிய மலை இருந்துச்சு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனா அல்லது மக்கள் அந்த ஊருக்கு போனா 5-6 கிலோமீட்டர் சுற்றி போகணும். ஆனால் இப்படி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் நடந்துடலாம். அது மலை இருந்துச்சு. எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் ஒரு டீச்சர் சொன்னாங்க, இந்த வசனத்தை தான், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மலைகளை பெயர்ந்து அப்பாலே போனா போகும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க கேட்டிசம் டீச்சர். அடுத்த நாள் ஒரு சின்ன போய் மலையை பார்த்து போ அப்பாலே, போ அப்பாலேன்னு சொன்னான். அந்த டீச்சரே சிரிச்சாங்க. தம்பி என்னடா அப்படின்னா, நீங்க தானே சொன்னீங்க அது வேற இது வேற. அடுத்த நாளும் கத்துனான், வாரம் ஃபுல்லா கத்துனான், மாசம் ஃபுல்லா கத்துனான். மலையை பார்த்து போ அப்பாலே இயேசுவின் நாமத்தில். அந்த போதித்த டீச்சரே வெறுப்பாயிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தட 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 தடவென்று வண்டிகள் வந்து இறங்கின. அந்த மலையை குடைய ஆரம்பித்தனர். என்னது இது பார்த்தா அவங்க சொன்னாங்க, ஹைவே ரோடு இந்த மலையை குடைந்து போடும்படி உத்தரவு வந்திருக்கிறது, சேங்ஷன் ஆகிருக்கு, இந்த மலைகளை குடைந்து வழிகளை உண்டாக்குகிறோம் என்று ஒரு ரோடு போட்டாங்க. மலையை குடைந்து. ஆண்டவர் சொல்றார், வழிகள் வித்தியாசமாக இருக்கும், எப்படி நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஜெபத்தில் விசுவசிப்பதை நீங்கள் அடையும்படி ஆண்டவர் செய்வார். ஏன்னா தரிசனம்ன்றது ஆண்டவர் கொடுக்கிறது. அவர் கொடுத்துட்டாருன்னா அவரால் செய்யாம இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தரிசனத்தை கொடுத்துட்டாருன்னா அவரால் செய்யாம இருக்க முடியாது. வாக்கு மாறாத தேவன். அதனால ஜெபத்துல உட்கார்ந்து ஜெபிச்சு ஜெபிச்சு தரிசனம் வர வரைக்கும் கிடையாது. ஜெபிங்க. தரிசனமே ஒரு வரம். அந்த வரத்தை நீங்க ஒரு முறை பெற்றுட்டீங்கன்னா நீங்க உட்காந்து 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். அல்லது வண்டி புறப்படலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, எல்லாமே தரிசனத்தில் கிடைக்கும். நடக்க போகிற தீமைகள் கூட முன்னாடியே ஆண்டவர் காண்பிப்பார், எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவார். இது குறி சொல்லுதல் அல்ல, கடவுளுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு என்கிற அந்த அபிஷேகத்தை, வரத்தை பெற்றுக்கொள்ள முயல்வோம். நம்பிக்கையோடு இருப்போம். மலைகளை குடைந்து வழிகள் உண்டாக்கின பொழுது எல்லோரும் அந்த பையனை ரொம்ப சந்தோஷமா வாழ்த்தினார்கள். பாலைவனத்திலே வழிகளை உண்டாக்குவேன். எப்படி உண்டாக்குவார் தெரியாது, அவர் உண்டாக்குவார். உனக்கு வழிகளை உண்டாக்குவார்.
நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், செழித்தோங்குவீர்கள். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவருக்கு கைவிட தெரியாது, காப்பாற்ற தான் தெரியும். அந்த தெய்வத்தை பிடிச்சிக்குங்க. தர்சனம் நிறைவேறும் என்று சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாம்